சென்னை நீலாங்கரையில் உள்ள வாக்குப்பதிவு மையத்திற்கு தற்போது தாவேக தலைவர் விஜய் வந்திருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது முதன்மை செய்தியாளர் பிரவீன்குமார் வழங்க கேட்கலாம். பிரவீன்குமார் வணக்கம். இது குறித்த விவரங்களை பதிவு பண்ணலாம். ஓவியா வணக்கம். தன்னுடைய ஜனநாயக கடமை ஆற்ற வந்திருக்கிறார் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய். நீலாங்கரையில் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடிக்கு வருகை தந்து வாக்களிக்க இருக்கின்றார். நேரலை காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வாக்குப்பதிவு தொடங்கி சரியாக 1.5 மணி நேரம் ஆகும் நிலையில் தன் வீட்டிலிருந்து காரில் புறப்பட்ட விஜய் வழக்கமாக வாக்களிக்கக்கூடிய தன்னுடைய பகுதிக்குட்பட்ட நீலாங்கரை வாக்குச்சாவடிக்கு வருகை தந்து வாக்களிக்க சென்று கொண்டிருக்கூடிய நேரலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொண்டர்கள் அங்கு அதிக அளவில் கூடியிருக்கக்கூடிய காரணத்தால் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டு அவர்கள் அனைவரும் கட்டுப்படுத்தக்கூடிய நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறார்கள் போலீசார். அந்த ஏற்கனவே விஜய் இந்த வாக்குச்சாவடிக்கு வர இருக்கின்றார் என்ற அடிப்படையில் முன்கூட்டியே அந்த வாக்குச்சாவடியில் அதிக தொண்டர்கள் குவியாத அளவுக்கு போலீஸ் பாதுகாப்பு முன்னேற்பாடுகள்லாம் போடப்பட்டது. ஏனென்றால் வழக்கமாக விஜய் வரக்கூடிய இடங்களில் அதிக அளவில் அவருடைய தொண்டர்கள் கூடுவது வழக்கமாக இருக்கக்கூடிய நிலையில் அதை தடுக்கும் பொருட்டு விஜய் சுதந்திரமாக வாக்களிக்க ஏதுவாக ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. அந்த அடிப்படையில் தான் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் நீலாங்கரையில் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடிக்கு வாக்களிக்க வருகை தந்திருக்கிறார். அவர் அந்த வாக்குச்சாவடிக்கு உள்ளே சென்று வாக்களிக்க இருக்கின்றார். கடந்த 2021 தமிழக சட்டமன்ற தேர்தலின் போது விஜய் வீட்டிலிருந்து சைக்கிள் மூலமாக விஜய் வாக்குச்சாவடிக்கு வந்து வாக்கினை செலுத்தினார். அது மிக ஒரு பேச்சு பொருளாக மாறியது. அப்போது இருக்கக்கூடிய அந்த அரசியல் சூழல்களை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் அவர் தன்னுடைய வாக்கினை செலுத்தினார் என்றெல்லாம் கூட அந்த நிகழ்வுக்கு அரசியல் ரீதியாக பல கருத்துக்கள் விமர்சனங்கள்லாம் முன்வைத்து பேசப்பட்டது. அதைத் தொடர்ந்து இந்த முறை கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலின் போது வீட்டிலிருந்து சைக்கிளில் வந்து வாக்களித்த விஜய் இந்த முறை அதே போன்ற ஒரு பாணி பின்பற்றுவாரா அல்லது வேறு எந்த வகையில் அவர் வாக்களிக்க இருக்கின்றார் என்றெல்லாம் ஒரு எதிர்பார்ப்பு அவருடைய தொண்டர்கள் மத்தியில் இருந்தது. கடந்த முறை போல இந்த முறையும் சைக்கிளில் வந்து வாக்களிப்பார் அல்லது நடந்து வந்து வாக்களிப்பாரா உள்ளிட்ட பல எதிர்பார்ப்புகள் அவருடைய தொண்டர்கள் மத்தியில் காணப்பட்டது. அந்த அடிப்படையில் தான் அவர் வீட்டிலிருந்து காரில் புறப்பட்டார். காரில் புறப்பட்ட விஜய் தற்போது அவர் வாக்களிக்க இருக்கக்கூடிய நீலாங்கரை வாக்குச்சாவடிக்கு வருகை தந்து வாக்களிக்க இருக்கின்றார். தன்னுடைய ஜனநாயக கடமை ஆற்ற இருக்கின்றார். காலை முதலே பல்வேறு அரசியல் பிரபலங்கள், சினிமா பிரபலங்கள், சாமானிய வாக்காளர்கள் என அனைவரும் தங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்றி வருகின்ற நிலையில் தமிழக வெற்றி கழகம் இந்த தேர்தல் புதிய வரவாக இருக்கின்றது. அந்த அடிப்படையில் இந்த தேர்தல் விஜய்க்கு முதல் தேர்தல். அவர் கட்சியை தொடங்கி அவர் சந்திக்கக்கூடிய முதல் தேர்தல் என்ற அடிப்படையில் அவர் வாக்கை செலுத்த இருக்கின்றார். இந்த நிலையில் தான் ஏற்கனவே பல்வேறு அரசியல் பிரபலங்கள் இந்நிலைக்கு மிக முக்கியமாக காலை 7 மணிக்கு முதல் நபராக நடிகர் அஜித்குமார் வருகை தந்து திருவான்மையூரில் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடிக்கு சென்று வாக்கினை செலுத்தினார். அதைத் தொடர்ந்து பல்வேறு சினிமா பிரபலங்கள் அதிக அளவில் காலை முதலே ஆர்வத்துடன் வந்து வாக்களித்து வருவதை நாம் தொடர்ந்து பார்த்துக் கொண்டு வருகின்றோம். அந்த அடிப்படையில் தான் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நடிகரும் விஜய் நீலாங்கரையில் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடிக்கு வருகை தந்து வாக்களிக்க இருக்கின்றார். இன்னும் சற்று நேரத்தில் தன்னுடைய ஜனநாயக கடமை ஆற்ற இருக்கின்றார். வாக்களிப்பதற்காக அவர் உள்ளே சென்று அதற்கான நடைமுறைகள் ஒவ்வொன்றாக அவருடைய இடது ஆள்காட்டி விரலில் மை வைக்கக்கூடியது பணிகள், அதே போன்ற அவருடைய பெயர் வாக்காளர் பட்டியல் இருக்கக்கூடிய சரிபார்க்கக்கூடிய பணிகள் எல்லாம் நடைபெற்று அவர் வழக்கம் போல அவர் அனைவரும் வாக்களிப்பது போல அவர் வாக்களிக்க இருக்கின்றார். இந்த நிலையில் தான் அவர் முன்கூட்டியே வருவதை அறிந்த தொண்டர்கள் காலை முதலே வீட்டின் முன்பாக காத்திருந்தார்கள். அதே போன்று அவர் வாக்களிக்க இருக்கக்கூடிய அந்த வாக்குச்சாவடியிலும் தொண்டர்கள் காத்திருந்தார்கள். அங்கு கூடுதல் பாதுகாப்பு போடப்பட்டது. இதனும் அசம்பாவிதங்கள் தவிர்க்கும் பொருட்டும் அதே போன்று ஏற்கனவே செல்போன் உள்ளே கொண்டு செல்ல தடை விதிக்கப்பட்டது. உள்ளே கொண்டு சென்று யாருக்கு வாக்களித்தோம் என்பது வீடியோவாக எடுத்து அதை வெளியிட்டால் சிறை தண்டனை என்றெல்லாம் கூட தேர்தல் ஆணையத்திலிருந்து விதிமுறைகள்லாம் வகுக்கப்பட்டு இருக்கின்றது. அந்த அடிப்படையில் யாரும் உள்ளே செல்லும் போது செல்போன் கொண்டு செல்ல தடை விதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் பல்வேறு விதிமுறைகள் சரியாக பின்பற்ற வருகின்றவா என்றும் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகின்றது. அந்த அடிப்படையில் தான் 10 நிமிடங்களுக்கு முன்பாக வீட்டிலிருந்து காரில் மூலம் புறப்பட்ட தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் நீலாங்கரையில் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடிக்கு வருகை தந்து வாக்களித்து வருகின்றார். நேரலையை நாம் பார்த்துக் கொண்டு இருக்கின்றோம். கடந்த முறை போல இந்த முறை எதிர் வித்தியாசமான முறையில் வித்தியாசமான வானில் அவர் வருகை தருவாரா என்றெல்லாம் எதிர்பார்க்கப்பட்டது. வழக்கமாக வரக்கூடியது போன்றே அவர் காரில் வந்து தன்னுடைய ஜனநாயக கடமையை ஆற்றியிருக்கின்றார். காலை முதலே வாக்குப்பதிவு என்பது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு சரியாக 1.5 மணி நேரம் ஆகின்றது. இந்த 1.5 மணி நேரமும் பல இடங்களிலும் வாக்குப்பதிவு என்பது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. பல அரசியல் தலைவர்கள் தங்களுடைய ஜனநாயக கடமையாற்றி பேட்டி கொடுத்து வருவதையும் பார்க்கின்றோம். முழுக்க முழுக்க வாக்களிப்பதன் அவசியம், அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அனைவரும் தங்களுடைய பேட்டியை கொடுத்து வருகின்றார்கள். அந்த அடிப்படையில் தான்
தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் ஜனநாயக கடமையாற்ற திருவான்மையில் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடிக்கு வருகை தந்திருக்கின்றார். அந்த பகுதியில் விஜய் வருகின் போது கூட்டம் அதிக அளவில் கூடக்கூடாது என்பதற்காக கூடுதல் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டு அவர் உள்ளே அழைத்து செல்லப்பட்டு ஜனநாயக கடமையை ஆற்றி வரக்கூடிய நேரலையை பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.